இந்த படத்தோட ஓப்பனிங்ல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கேட்ட காமிக்கிறாங்க. அவ ஒரு டீச்சரா இருப்பா. அவ கிளாஸ்ல உட்காந்து எல்லா பசங்களுக்கும் பாடம் எடுத்துட்டு இருக்க. அந்த பசங்க எல்லாருமே தூங்கி விளைஞ்சிட்டு இருக்காங்க. கேட்டும் தூங்கிட்டு இருக்க அந்த பசங்கள்ல ஒருத்தனை எழுப்பி, எப்பா நீ விட்டா இங்கே பாய போட்டு படுத்துருவ போல, பேசாம புக்கை எடுத்து அதுல இருக்கிறத வாசிச்சு காமின்னு சொல்ல, அவனும் என்கிட்ட காமிக் புக் தான் இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டோம், சரி அதையாச்சும் வாசின்னு சொல்ல, இவனும் அந்த காமிக் புக்கை வாசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலே கேட்டுக்கு அந்த காமிக் புக் புடிச்சு போயிடுது. எப்பா சாமி என்ன கதற வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு அவன் கூட சேர்ந்து அந்த காமிக் புக்கை படிச்சுட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அந்த கிளாஸ் ரூமுக்கு வர, கேட்டு அவரை பார்த்து ஐயா சாமி என்ன மன்னிச்சிருங்க ஏன்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த பிரின்சிபலும் அவளை தன்னோட ரூமுக்கு கூட்டு போய் பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிரின்சிபல் அவகிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா கேட்டுக்கு அவர் கடுப்புல தன்னை வேலையை விட்டு போக சொல்றாரோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போறா. இன்னொரு பக்கம் இந்த கதையோட செகண்ட் ஹீரோயின் மெக்க காமிக்கிறாங்க. அவ ஒரு பியூட்டி ப்ராடக்ட் எல்லாம் விற்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவ ஒரு லேடி கிட்ட போயிட்டு அந்த பியூட்டி ப்ராடக்ட் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்க. அவகிட்ட இந்த லிப்ஸ்டிக்கை தான் வாயிலெல்லாம் பூசி இது சூப்பரா இருக்குன்ற மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த லேடியும் மெக்க பார்த்து, எம்மா இதெல்லாம் கொரியன் ப்ராடக்டா இருக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவளை பங்கம் பண்ணி அங்க இருந்து அமுச்சு வைக்கிறாங்க. அவளும் அந்த இடத்தை விட்டு வெளியே வர, அவ போட்டு லிப்ஸ்டிக் அவளோட வாயெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அங்க இருந்து தண்ணியில வாயை கழுவுறா. இதுக்கப்புறமா கேட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா அங்க மெக்கும் இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவ வீட்டுக்கு வந்த உடனே மெக்கும் ஒரு சரக்கு அவ கையில கொடுத்துட்டு ஒரு பாட்டை போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து கேட்டோம், என்னம்மா இவ்வளவு குஷியா இருக்க, உன்னோட ப்ராடக்ட் எல்லாம் வித்து போச்சான்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட மெக்கும், அடி போடி நீ வேற, அந்த பொருள்ல இருக்க ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்துட்டு வித்தாலே அது சீக்கிரமா வித்துடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கேட் கொண்டு வந்த பார்சல் எல்லாம் பார்த்துட்டு, உனக்கு என்ன இன்னைக்கு சம்பளம் வந்துடுச்சா, இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. கேட்டும், நீ வேற சும்மா இரு, நானே என்னோட சாக்ஸ் ஓட்டை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு புது சாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா என்னோட பிரின்சிபல் என்ன வேலையை விட்டு போக சொல்லிட்டான்னு நொந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கவலையெல்லாம் மறந்து ஒரு டிவி ஷோவை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல கேட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்போ நடுராத்திரில மெக்கு வந்து அவளை எழுப்ப, கேட்டும் அரை தூக்கத்துல எந்திரிச்சு, ஏண்டி என்ன இப்படி நடுராத்திரில எழுப்பி இம்சம் பண்றான்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட மெக்கு, இங்க பாரு நம்மளோட கவலையெல்லாம் மறந்து நம்ம ஜாலியா இருக்கணும், அதுக்கு நம்ம உடனே பிளைட்டை பிடிச்சி பீச்சுக்கு போய் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டும், ஏமா உனக்கு என்னம்மா ஆச்சு, நடுராத்திரில 4:30 எழுப்பி பீச்சுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, இந்நேரத்துல எவனாச்சும் பீச்சுக்கு போவானான்னு கேட்டுட்டு இருக்க. மெக்கு அது எதையுமே கேட்கற மாதிரியே இல்ல. அவளும் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கேட்ட ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போறா. அங்க போனா ஏர்போர்ட் முழுக்க கூட்டமா இருக்கும். அதை பார்த்து கேட்டும் மெக்க பார்த்து, இவ்வளவு கூட்டத்துல நம்ம எப்படி சீக்கிரமா போய் சேர முடியும்னு கேட்டுட்டு இருக்க. மெக்க உடனே அந்த ஏர்போர்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் கிட்ட போய் பேசுறா. அவனை கரெக்ட் பண்றா. அவனை வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட் குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு மெக்க பார்த்து, இங்க பாருங்க உங்களோட லக்கேஜ்ல ஃபுட் ஐட்டம்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மெக்கும் தன்னோட பேக்ல இருந்த ஒரு பாட்டில் ஜூஸ ஒரே கல்பா அடிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த பாட்டில தூக்கி குப்பை தொட்டியில போடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கேட்டும், இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா பிளைட்டுக்குள்ள ஏறி உட்காடுறாங்க. அப்ப கேட்டுக்கு ஒரே பதட்டமா இருக்கும். அவளுக்கு வயரனா பயம் போல. அவளும் மெக்க பார்த்து, எம்மாடி நான் 3 மணி நேரம் எப்படி இந்த பிளைட்ல டிராவல் பண்ண போறேன், எனக்கு வயரனா ரொம்ப பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மெக்கும், இங்க பாரு நீ தேவையில்லாம பயப்படாத, நம்ம பீச்சுக்கு போய் ஆட்டம் போடுறத பத்தி மட்டும் யோசிச்சு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவளுக்கு 2 தூக்கு மாத்திரையை கொடுத்து அவளை அமைதிப்படுத்துறா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் இருந்த சீட்டுக்கு நடுவுல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வந்து உட்காடுறான். அவனை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போகுது. இதுக்கப்புறமா மெக்கு அந்த பையன் கிட்ட, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனும் கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்ல, மெக்கும், ஓ உங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறீங்களா, எனக்கும் கல்யாணம்னா பிடிக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கேட்டுக்கு ஒரே கடுப்பா இருக்கும். அவளும் அந்த பையன் கிட்ட, இவ எப்பயுமே இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பா, நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்க பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி அந்த பையனை ஒரு வழி ஆக்குறாங்க. அதுக்கப்புறமா கேட்டு கொடுத்த தூக்க மாத்திரை வேலை செய்யுது. அவளும் நல்லா கண்ணை சேர்ந்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பிளைட்ல அட்டெண்டரா வேலை பார்த்துட்டு இருந்தவன் மெக்கு கிட்ட வந்து, பிளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்க போகுது, உங்க ஃப்ரெண்ட் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் எழுப்பி விடுங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா கேட்டு தூங்கிட்டு இருந்த அந்த சீட்டை பட்டுன்னு தட்டி விடுறான். அவன் தட்டின ஃபோர்ஸ்ல கேட்டு முன்னாடி இந்த சீட்ல இடிச்சிட்டு மறுபடியும் அவ இருந்த சீட்லயே தொப்புன்னு விழுறா. மெக்கும் நல்ல சர்வீஸ்ல உங்களது எப்பான்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து துரத்தி விடுறா. அதுக்கப்புறமா கேட்டுக்கு மூச்சு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கா. அப்பாடா மூச்சு இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா. இதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த ரிசப்ஷன்ல இருக்கவங்க கிட்ட ரூம் புக் பண்ணிட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்து இவங்க ஃபிளைட்ல பார்த்து அந்த ரயான் வரான். அவன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஷாக் ஆகுறான். இவங்க ரெண்டு பேரும் அவனை பார்த்தவனே குஷி ஆகுறாங்க. அப்போ அவன் என்னோட ஃப்ரெண்டோட பேச்சுலர் பார்ட்டி இருக்கு, அது முடிஞ்சோடனே நான் கிளம்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நீங்க வேணா அந்த பார்ட்டிக்கு வரீங்களான்னு கேட்க, இவங்க ரெண்டு பேரும் கிடைச்சதா சான்ஸ்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரயான் அங்க இருந்து போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் தன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் மெக்கு, ஐயோ என்னோட ஒரு லக்கேஜ் நான் ஃபிளைட்லயே விட்டு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா கேட்ட பார்த்து உங்ககிட்ட ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்கான்னு கேட்க கேட்டும் எங்க இவளுக்கு நம்ம ட்ரெஸ் கொடுத்தா இவ அந்த பார்ட்டிக்கு வந்துருவாளன்ற பொறாமையில என்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸும் இல்லைன்னு சொல்லிடுறா. இதுக்கப்புறமா கேட்டு அங்க ரிசப்ஷன்ல இருந்தவங்க கிட்ட போயிட்டு பக்கத்துல ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்குற கடை இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு அவங்களும் கொஞ்சம் தூரத்துல டிராபிக் தாண்டி போனீங்கன்னா ஒரு கடை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மெக்கும் எனக்கு உடனே ட்ரெஸ் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ரிசப்ஷன்ல இருந்தவங்க கிட்ட தன்னோட போன்ல எதையே காமிச்சிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல கேட்டு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ரயான் சொன்ன பார்ட்டிக்கு போறா. அங்க போனா அந்த ரயான் அவளை பார்த்து உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மெக்கு ரொம்பவே கிளாமரா ஒரு சாரியை கட்டிட்டு அவங்க கிட்ட வரா. அவளை பார்த்து கேட்டும் உனக்கு எங்கிட்ட இந்த ட்ரெஸ் கிடைச்சதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. மெக்கு கீழே ரிசப்ஷன்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து இந்த சாரியை வாங்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ரயான் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு போய் கல்யாண மாப்பிளையும் பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த கல்யாண மாப்பிளையும் பொண்ணும் தனியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் கிடைச்சதுரா சான்ஸ்னு சொல்லிட்டு ரயான் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப மெக்கு ரயானை பார்த்து நான் பியூட்டி ப்ராடக்ட்லாம் விற்கிற ஒரு கம்பெனில சிஇஓ இருக்கேன்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா கேட்டு தான் ஒரு டீச்சர்னு உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க. ரயான் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டான். அதுக்கப்புறமா கேட்டு அவங்க கிட்ட நான் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த ரயான் நான் ஒன்னும் உங்களை மாதிரி பெரிய வேலையெல்லாம் பார்க்கல, நான் வெறும் சாதாரண ஃபயர் ஃபைட்டர் தான் சொல்ல. அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மெக்கு கிட்ட ஒரு ஆள் பேசலான்னு வரான். ஆனா மெக்குக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவளும் இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ட்ரக்ஸ் விற்கலான்னு பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த மெக்கும் கடுப்புல அவங்கள பார்த்து இங்க பாரு நான் சிஐஏல பெரிய ஆபீசர், என்கிட்ட இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் வைக்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னா நான் உன்னை உள்ள தூக்கி போட்டுவேன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அங்க இருந்து கேட்டு கூப்பிட்டு போயிட்டு ரயான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லாருமே ஜாலியா குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. மெக்கு தன் உடம்புல இருக்க ட்ரெஸ் விலகிறது கூட தெரியாம பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இருந்த கேட்டும் அவகிட்ட போயிட்டு அடியே உன் ட்ரெஸ் ஒழுங்கா இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து வா போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ அது எதையுமே கேட்காம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்ப மெக்கி கிட்ட பேசலான்னு வந்தவன் மெக்கோட மானத்தை காப்பாத்தி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல கேட்டும் மெக்கும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப மெக்கு அந்த ரயான் முன்னாடி என் மானமே போச்சேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் லிப்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த ரயானும் உள்ள வரான். அப்ப கேட்டு தான் ரயான் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு மெக்க அங்க இருந்து போக சொல்றா. ஆனா மெக்கு நானும் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க இருந்து போன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரயானும் நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அந்த லிப்ட்ல இருந்து துரத்தி விட்டு இவன் பாட்டுக்கு லிப்ட்ல ஏறி போறான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வட போச்சேன்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப கேட்டு மெக்க பார்த்து இங்க பாரு அந்த ரயான் எனக்கு தான் தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரும் வழியில வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு மெக்கும் இங்க பாரு நான் உனக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், அவனை மட்டும் என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே அடிச்சுக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் ரயான் கிட்ட போயிட்டு எங்க ஊர் சுத்த போலான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மெக்க அவனை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் ஹாட் ஏர் பலூன்ல போலாமான்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு கேட்டும் ஹாட் ஏர் பலூன்லாம் வேண்டாம், நம்ம வேணா மியூசியம்க்கு சுத்தி பார்க்க போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மெக்க விடாம மியூசியம்லாம் போனா ரொம்ப போர் அடிக்கும், நம்ம வேணா ஹாட் ஏர் பலூன்லயே போயிடலாம்னு சொல்லிட்டு ரயான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கேட்ட பார்த்து உனக்கு தான் உயரனா பயமாச்சு, நீங்க கூட வர வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு கேட்டும் இவங்களை தனியா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்னும் உயரனா பயம் கிடையாது, நானும் உங்க கூட வரேன்னு சொல்றா. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் கூடயும் அந்த ஹாட் ஏர் பலூன்ல ஏறி போறா. இதுக்கப்புறமா அந்த ஹாட் ஏர் பலூனும் பறக்க ஆரம்பிக்குது. மெக்கும் ரயானும் சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்க. கேட்டுக்கு ஒரே பயமா இருக்கும். அவளும் அந்த பலூன்ல ஒரு ஓரமா போய் உட்கார்றா. அதுக்கப்புறமா பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. இவ பயப்படுறத பார்த்த ரயானும் அவகிட்ட போயிட்டு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவ முதுக தடவி கொடுத்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்து கடுப்பான மெக்கும் இவங்களை எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பலூனை ஓட்டிக்கிட்டு இருந்தவர்கிட்ட ஒரு சரக்கு பாட்டில வாங்குறா. அதை கடுப்புல ஓபன் பண்ணும்போது அந்த மூடி தெரியாதனமா அந்த பலூன் ஓட்டிட்டு இருந்தவரோட கண்ணு மேலே படுது. ஏற்கனவே அவருக்கு ஒரு கண்ணு தான், அவரும் அந்த மூடி பட்டதுனால கண்ணு தெரியாம அந்த பலூனை எப்படி ஓட்டுதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்த கேட்டுக்கு இன்னும் பயமாகுது. ஒரு கட்டத்துல அந்த பலூன் பறந்து வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்த ஒரு சின்ன பையனோட கேக் மேலே விழுது. இதுக்கப்புறமா அந்த பலூனை ஓட்டிட்டு இருந்த அந்தாலும் கண்ணு தெரியாம அந்த இடத்துல சுத்திட்டு இருக்காரு. கேட்டும் பயத்துல நடுங்கிக்கிட்டு அந்த பலூனை விட்டு இறங்கி வரா. அவ பயத்துல இருக்கிறத பார்த்த ரயானும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருந்த அந்த பையன் மெக்க பார்த்து அடி பாவி என் கேக் இப்படி நாசம் பண்ணிட்டேன்னு முறைச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்த மெக்கும் எதுக்கடா இப்படி முறைச்சிட்டு இருக்கன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் தன்னோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரயானை பாக்குறாங்க. அவனை பார்த்து நீ எங்க போறான்னு கேட்டுட்டு இருக்க. ரயானும் ஐயோ இவங்களா, இவங்க கிட்ட மாட்டினா பேசிய சாவடிப்பாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நான் குளிக்க போறேன்னு சொல்றான். அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னா வெயிட் பண்ண, நாங்களும் உங்க கூட வரோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரயான் கூட போறதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மெக்கும் ரொம்பவே கிளாமரா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து கேட்டேன் இவளை இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் ஒரு
கத்தியை வச்சு கிழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா மெக்கு வச்சிருந்த ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுட்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவளோட வாயெல்லாம் எரிய ஆரம்பிக்க அங்க இருந்த தண்ணியில தன்னோட வாயை கழுவுறா. இதுக்கப்புறமா கேட்டும் ரயான் கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மெக்கு ரயான் கிட்ட பேசலான்னு பார்த்தா அவ இருந்த ஸ்விம்மிங் பூல்ல நிறைய ஆம்பளைங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவகிட்ட கல்ல போட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய சாப்பாட்டை அந்த தண்ணியிலே சிந்தி அதையே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த மெக்கும் மூஞ்சு சுழிச்சுக்கிட்டு அங்கிருந்து போறா. இதுக்கு அடுத்து மெக்கு ரயானை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போயிட்டு நான் விதவிதமா டைவ் அடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு இருந்த கேட்டும் நானும் விதவிதமா டைவ் அடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் முத்தி போகுது. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் யாரு சூப்பரா டைவ் அடிப்போன்றத காம்படிஷன் வச்சு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா கேட்டு டைவ் அடிக்கிறதுக்காக வரா. அவளும் நல்ல விதமா டைவ் அடிச்சு முடிக்கிறா. இதை பார்த்துட்டு இருந்த மெக்கும் இவளை விட சூப்பரா நம்ம எப்படியாச்சும் டைவ் அடிச்சு காமிக்கணும்னு முடிவு பண்றா. அதுக்கப்புறமா சூப்பரா ஒரு டைவ் அடிக்கிறா. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல கண்ணுல அடிபட்டு பல்பு வாங்குறா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் தலையை தவத்திட்டு தன்னோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல்ல ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரயான் அவசர அவசரமா தன்னோட லக்கேஜ் எல்லாம் ஒரு கார்ல எடுத்து வச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் நீ எங்க போறன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட அந்த ரயானும் அது ஒன்னும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு, வெதர் வேற ரொம்ப மோசமா இருக்கு, அதான் சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு தான் என்ன டிராப் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கிட்ட இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மெக்கி கிட்ட பார்ட்டில பேச வந்த பையன் வரான். அவன் வந்து நான் தான் அவனோட ஃப்ரெண்டு, நான் தான் அவனை டிராப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் இவனை பார்த்த சீரியல் கில்லர் மாதிரி இருக்கு, இவனை நம்பி போகாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அந்த ஆளும் ஏமா நான் சீரியல் கில்லர்லாம் இல்லமா, நான் ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா மெக்கும் கேட்டோம் நீ உன்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தானே போற, அப்படின்னா நாங்களும் உங்க கூட வரோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் லக்கேஜ் எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேர் கூட போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த இவங்க ரெண்டு பேரும் என்னடா இவளுங்க இவ்வளவு தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறமா மெக்கு ரயான் கிட்ட கல்ல போடுறா. அதுக்கப்புறமா அவகிட்ட இருக்க பியூட்டி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அவனுக்கு ரொமான்டிக்கா போட்டு விட்டுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருந்த கேட்டுக்கும் பயங்கரமா காண்டாகுது. அவளும் மெக்க எப்படியாச்சும் மொக்க பண்ணணுமே சொல்லிட்டு மெக்கோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் எடுத்து காமிச்சு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்கா. இதை பார்த்த மெக்குக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க அந்த காரை ஒரு பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கேட்டு அவசரமா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூமுக்கு போறா. அந்த பாத்ரூமுக்கு போனா ஒரு வயசானவர் அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து கேட்டுக்கிட்ட எதையோ கொடுத்துட்டு அங்கிருந்து போறாரு. இவளும் அந்த பாத்ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த பாத்ரூமே பால் அடைஞ்சு ரொம்ப அசிங்கமா இருக்கும். இவளும் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பாத்ரூம் கதவை யாரோ திறக்கிற மாதிரி இருக்கும். கேட்டும் யாரும் உள்ள வந்துடாதீங்க, நான் உள்ள இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு அந்த பாத்ரூமோட கதவை போய் திறக்கிறா. பார்த்தா அந்த கதவு லாக் ஆயிருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பாத்ரூமுக்கு வெளியே மெக்கு நின்னுகிட்டு இருக்கா. அந்த ரயான் கிட்ட என்னையவா மொக்க பண்ற, நீ உள்ளே கடந்து சாவன்னு சொல்லிட்டு ரயான் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ரயான் அந்த கேட்டேங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு மெக்கும் அது ஒன்னும் இல்ல, அவளுக்கு பயங்கரமான வயிற்று போக்கு, இப்போதைக்கு வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ரயானுக்கு ஒரு கால் வர அவனும் மெக்க விட்டு தனியா போய் அந்த காலை பேசிக்கிட்டு இருக்கான். இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த கார் ஓட்டிட்டு வந்தவனும் மெக்கு கிட்ட போயிட்டு அவகிட்ட கல்ல போட்டு அவளை கரெக்ட் பண்ண பாக்குறான். அப்ப மெக்கும் இங்க பாரு ராஜா, நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது, ஒழுங்கா எங்க இருந்து போயிருன்னு அவனை துரத்தி விட்டுட்டு மறுபடியும் அந்த ரயான் கூட தான் போய் பேசிக்கிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் கேட்டு நம்ம எப்படியாச்சும் இந்த பாத்ரூமை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையுமே தன்னோட காலில் சுத்திக்கிட்டு அங்க இருந்து ஜன்னல் வெளியே எகிரி குச்சி வந்துடலான்னு பாக்குறா. அதுக்கப்புறமா அங்க இருந்து சிங்க்ல காலை வைக்க அந்த சிங்கும் படார்னு உடையுது. அதுல அவளோட கால் வழுக்க அந்த டாய்லெட் ஓட்டுக்குள்ள அவ காலை விட்டுறா. இதுக்கப்புறமா கால் வலிக்கு அந்த பாத்ரூம்ல விழ அவ மேலதான் அந்த பாத்ரூம்ல இருந்து மொத்த கழிச்சுமே இருக்கும். இதுக்கப்புறமா அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த பாத்ரூம்ல இருந்த ஜன்னல் வழியா ஏறி தொப்புன்னு வெளியே விழுறா. இவ விழுறத பார்த்து ரயானும் மெக்கும் அவகிட்ட வந்து அவளை தூக்கி விட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கேட்டு எவனோ ஒருத்தனா இருந்த பாத்ரூம் கதவை பூட்டி விட்டு போயிட்டான், அது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு மெக்க பார்த்து கேக்குறா. மெக்கும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கும் தெரியல, ஒருவேளை இங்க சுத்திட்டு இருக்க பிச்சைக்காரன் பண்ணிருப்பானோன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. கேட்டுக்கும் நல்லா தெரியும் இவதான் அதை பண்ணிருப்பான்னு. அதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அங்க இருக்க ஒரு பைப்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது கேட்டு மெக்க வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே ரயானை முதுக புடிச்சு விட சொல்றா. அவனும் சரின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா அவளோட முதுக புடிச்சு விட்டுட்டு இருக்க. இதை பார்த்த மெக்குக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இவளை எப்படியாச்சும் தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில தூக்க மாத்திரையை கலக்குறா. அதுக்கப்புறமா அதை கேட்டுக்கிட்டு கொடுத்து குடிக்க சொல்ல அவளும் அது வேண்டான்னு சொல்லிடுறா. இதுக்கப்புறமா மெக்கும் நம்ம போட்ட பிளான்லாம் வீணா போச்சேன்னு புலம்பிக்கிட்டே உட்கார அவ கையில இருந்து சரக்க புடுங்கி வண்டி ஓட்டிட்டு இருந்தவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த மெக்கும் அடே இது உனக்கு இல்லடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் அப்படியே இது எனக்கு இல்லையா அப்படின்னா நான் தான் அதை குடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த மொத்த பாட்டிலையும் காலி பண்றான். இதை பார்த்துட்டு இருந்த மெக்கு ஐயோ இவன் வேற மொத்த பாட்டிலையும் குடிச்சிட்டானே, ஒருவேளை இவன் மட்டும் தூங்கிட்டானா நம்ம தான் கண்டமாக வேண்டி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நைட் ஆகுது. இவங்க 3 பேரும் நல்லா கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா வண்டி ஓட்டிட்டு இருந்தவன் கண்ணு முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவனும் கொஞ்ச நேரம் தெளிவா காரை ஓட்டிக்கிட்டு
போயிட்டு இருக்க அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிக்குது. அவனும் காரை ஓட்டிக்கிட்டே நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்க அவன் காரை கொண்டு போய் நேரா ஒரு போஸ்டர் மேல மோதுறான். இதுல பதறி போய் எந்திரிச்ச இவங்க 3 பேரும் இதுக்கு மேல இவனை வண்டியை ஓட்ட விட்டா நம்ம தான் கண்டமாக வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. இதுக்கப்புறமா கேட்டும் மெக்கும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது மெக்கு கேட்ட பார்த்து இங்க பாரு அவன் எனக்கு வேண்டாம் அவனை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டும் இங்க பாரு நான் அவனுக்காக உன் கூட சண்டை போட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன், எனக்கு இனிமே அவன் வேண்டாம் அவனை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போய் தூங்க போறா. இதுக்கு அடுத்த சீன்ல மெக்கு ஒரு பார்ல உட்காந்துட்டு இருக்கா. கேட்டுதான் அவனை நமக்காக விட்டு கொடுத்துட்டாலே இதுக்கப்புறமா நம்ம எதுக்கு கவலை பண்ணணும்னு சொல்லிட்டு ரயனுக்காக ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு மெக்க கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சவன் வரான். அவன் மெக்கு பக்கத்துல வந்து உட்காந்து அவகிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா மெக்குக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அவனும் மெக்க பார்த்து என் கடையில நான் நிறைய விதமான கற்களை வைக்கிறேன், ஆனா எல்லாருமே வைரக்கல்ல தான் தேடி வராங்க, மத்த கல்லோட மகிமையே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்பவே ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் பேசுற எதுவுமே மெக்குக்கு சுத்தமா பிடிக்கல. அவளும் அந்த ஆளை பார்த்து எப்பா சாமி தயவு செஞ்சு இங்க இருந்து போப்பான்னு சொல்லி அவளை அமுச்சு வைக்கிறான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் கேட்டு ஒரு ஜூஸ் மிஷின்ல ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ரயான் வரான். அவன் கேட்ட பார்த்து உன்னோட ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டும் அட பாவி என்னடா சொல்ற உன்னை பார்க்க தானே அவன் வந்தான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறா. ஆனா ரயான் அவளை விடாம வழிமறிச்சு எனக்கு உன் ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிக்கல எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். கேட்டும் கிடைச்சதுரா சான்ஸ்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்றா. இதுக்கப்புறமா ஒரு சென்சார் சீன் நடக்குது. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் மெக்கு ரயானுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆயுமே அவன் வரல. இவன் ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இதுக்கு அடுத்த சீன்ல கேட்டு ரயானை கரெக்ட் பண்ண சந்தோஷத்துல சாப்பாடு ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பா அவளை பாக்கிறதுக்காக மெக்கு வரா. அவகிட்ட வந்து இங்க பாரு ஒரு பன்னாட பையனுக்காக நம்ம அடிச்சுக்கிட்டதெல்லாம் போதும், இனிமே நம்ம அவனுக்காக சண்டை போட்டுக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டோம் நம்ம தான் அவனை கரெக்ட் பண்ணிட்டோமே இனிமே நமக்கு என்ன கவலைன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த கார் ஓட்டிட்டு வந்த ஆளு இவங்க 2 பேர்கிட்டயும் வந்து அந்த ரயானை காணோம் அவன் காரை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்ல அதை கேட்ட மெக்கும் அவனை பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கா. அதை பார்த்து கேட்டு செம கோவத்துல மெக்க பார்த்து நான் அவனை கரெக்ட் பண்ணிட்டேன்றதுக்காக அவனை இப்படி பச்சை பச்சையா திட்டுறியான்னு சொல்லிட்டு மெக்க போட்டு அடிக்க வரா. அதுல கடுப்பான மெக்கும் கேட்டோட தொண்டையிலே ஓங்கி குத்த. இதுக்கப்புறமா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பயங்கரமா அடிச்சு உருண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க சண்டையை பார்த்து அந்த கார் ஓனரும் இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம அங்க இருந்து போயிடுறான். இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கபோர்ட்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தள்ளி விட்டு அந்த கபோர்டு இவங்க 2 பேர் மேலேயும் விழுது. இதுக்கு அப்புறமா அந்த ஹோட்டலோட ஓனர் நிறுத்திங்கடி ராட்சசிங்களா ஒழுங்கு மரியாதையா என்னோட கடையை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கண்ணை நீட்டுறான். அதுக்கப்புறமா அவனோட கடையை நாஸ்தி பண்ணதுக்கு போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்துறான். இவங்களை அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸும் அந்த ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடை ஓனரும் இவங்க கூட இன்னொருத்தன் வந்தான், அவன் எங்க போனானே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அந்த போலீஸும் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் அவங்க 2 பேரையும் பார்த்து உங்க கூட இன்னொருத்தன் வந்தான்ல அவன் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேருக்கும் அவனோட சர்நேம் கூட தெரியாது. இவங்க 2 பேரும் ரயானை பத்தி கேட்டா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த காரோட ஓனர் தன்னோட போன்ல ரயானை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கறான். பார்த்தா ரயான் தன்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னது அவன் ஃப்ரெண்டு கல்யாணமே கிடையாது, அது அவனோட கல்யாணம். இதை கேட்டோன்னே கேட்டு மெக்கும் பயங்கரமா கடுப்பா வராங்க. அட பாவி பயலே கல்யாணத்தை வச்சுக்கிட்டாடா எங்க 2 பேர் கூட இவ்வளவு ஜாலியா இருந்தேன்னு பயங்கரமா அவனை பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த போலீஸை பார்த்து இங்க பாருங்க எங்களை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க, அந்த பன்னாட பையன் மட்டும் அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணி கூடாது, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக்கிறத நீங்க பாத்துட்டு இருப்பீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்க வேணும்னா உடஞ்ச பொருளுக்கெல்லாம் காசு கொடுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அந்த ஹோட்டலோட ஓனரும் அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லிடுறான். இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அந்த கார் ஓனர் அங்கேயே விட்டுட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சு ரயான் கல்யாணம் பண்ணிக்க போற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரிசப்ஷன்ல அவன் எந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போறான்றதை விசாரிச்சுட்டு வேகமா ஓடி போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு மணப்பொண்ணு நிப்பா. அவகிட்ட போயிட்டு இங்க பாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப மோசமானவன், அவனை நம்பாத, கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எங்க 2 பேர் கூடயும் ஜாலியா இருந்தான்னு சொல்ல அதை கேட்டு அந்த கல்யாண பொண்ணும் கடுப்புல கல்யாண மாப்பிள்ளைய அசிங்கமா திட்டிட்டு இந்த கல்யாணத்தையே நிறுத்துறா. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு திட்டிட்டு இருந்த கல்யாண மாப்பிள்ளை ரயானே கிடையாது, அது வேற ஒரு பையன். இதை பார்த்துட்டு இருந்த கேட்டு மெக்கும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரிசப்ஷனுக்கு போயிட்டு இங்க வேற ஏதாச்சும் கல்யாணம் நடக்குதான்னு கேக்குறாங்க. அதை கேட்டு அந்த ரிசப்ஷனிஸ்டும் இன்னொரு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமா போக சொல்றான். இவங்க 2 பேரும் அந்த பக்கமா போயிட்டு கல்யாண பொண்ணு பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரு ஏசியன் பொண்ணு. மாப்பிள்ளை யாரான்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்தா ரயான் அங்கதான் இருப்பான். ரயானே அவங்க 2 பேரையும் பாத்துறான். ஐயோ இவளுங்க கிட்ட நம்ம மாட்டினா சும்மா விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா இவங்க 2 பேரும் ரயானை சேஸ் பண்ணி புடிச்சிடுறாங்க. அப்ப ரயானும் அவங்க 2 பேரையும் பார்த்து தயவு செஞ்சு என்னோட கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அட பாவி நான் உனக்காக உயரனா பயன்னு தெரிஞ்சும் ஹாட் ஏர் பலூன் எல்லாம் பறந்தேன் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா மெக்கு உனக்காக நான் டைவ் அடிச்சு என்னோட கண்ணெல்லாம் பேத்துக்கிட்டேன், எங்களுக்கு எப்படி நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணனு அவனை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து அந்த கல்யாண வீட்டுல இருந்தவங்க ரயான்
ரயான் கிட்ட வந்து கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போக பாக்குறாங்க. அப்ப இவளுங்க ரெண்டு பேரும் ரயானை தனியா கூட்டு போயிட்டு உனக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, அதை மறைச்சு ஏன் எங்க கூட இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்தேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட ரயானும் நான் உங்ககிட்ட உண்மையெல்லாம் மறைக்கல, உங்களை பார்த்த முத நாள் அன்னைக்கே நான் கல்யாணத்துக்கு போறேன்னு தான் சொன்னேன், நீங்களா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நான் உங்களை யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கல, நீங்க தான் என் மேல இருந்த ஆசையில ஃப்ரெண்ட்ஸ்னு கூட பார்க்காம அடிச்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தயவு செஞ்சு என்னோட கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கன்னு சொல்லிட்டு கல்யாண பொண்ணு கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறான். இதுக்கப்புறமா கேட்டும் மெக்கும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த ரயான் சொன்னது உண்மைதான்னு புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம தானே அவன் பின்னாடி போனோம், அவன் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல மெக்கு அந்த கார் ஓனர் வச்சிருந்த நகை கடைக்கு போறா. அங்க போயிட்டு நீ சொன்னது உண்மைதான், வயிறு கல்னா எல்லாருக்குமே பிடிக்கும் தான், ஆனா அப்பப்ப லைஃப்ல சாதாரண கல்லையும் எடுத்து பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா என்ன மன்னிச்சிரு, நான் ரயான் மேல இருந்த போதையில உன்னை மதிக்காம நடந்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவனுக்கும் ஒன்னும் புரியல, நீ என்ன சொல்ல வரேன்னு தெளிவா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொன்னது கேட்ட மெக்கும் இந்த டியூப் லைட்டுக்கு ஸ்ட்ரைட்டா சொன்னாதான் புரியும் போலன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணி அவனை கிஸ் பண்றா. இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்ல தன்னோட ஊருக்கு போறதுக்காக நிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் நடந்ததெல்லாம் மனசு விட்டு பேசி புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் தன்னோட ஊருக்கு போயிட்டு தனித்தனியா வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல கேட்டு தன்னோட ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. அங்க போனா ஃபர்ஸ்ட் சீன்ல காமிக் வச்சிட்டு இருந்த பையன் அவனே ஒரு புது காமிக்கை எழுதி கேட்டுக்கிட்ட வந்து கொடுக்கறான். அதை வாங்கி படிச்ச கேட்டோம் அதை நேரா அந்த பிரின்சிபல்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு பாத்தீங்களா பசங்களை அவங்களோட வழியில போய் தான் திருத்தணும், இப்பவாது என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. இதை கேட்ட அந்த பிரின்சிபலும் நம்ம இவகிட்ட அப்படி என்ன பேசணும்னு இவ்வளவு கோவமா பேசிட்டு போறான்னு ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல மெக்கு அந்த நகைக்கடைக்காரனை கரெக்ட் பண்ணி வீடியோ சாட்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்து தன்னோட ரூம் கதவை பூட்டிட்டு பக்கத்துல இருக்க டோருக்கு போறா. அந்த வீட்டுல தான் கேட்டு இருப்பா. அவ கூட போய் உட்காந்து டிவி ஷோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதோட லேவ் ஓவர்னு சொல்லி இந்த படத்தோட டைட்டில போட்டு முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த கதை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் ஆன் கைஸ்.